கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ யூதருக்கு ராஜாவா என்று அவரை கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவுக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை கேட்ட பிலாத்து, நீ யூதருக்கு ராஜாவா என்று அவரை கேட்கிறான். அதற்கு இயேசு சொன்னார், நீ சொல்லுகிறபடிதான் என்றாராம். ஆனால் இயேசு பிலாத்து நினைத்தது போன்ற ராஜா அல்ல. இயேசுவின் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதும் அல்ல. பிரியமானவர்களே, பின்பு யூதர்கள் இயேசுவின் மேல் இன்னும் பல குற்றங்களை சாட்டினார்கள். ஆனால் அவற்றுக்கு இயேசு பதிலளிக்கவே இல்லை. பிலாத்து இயேசுவின் மேல் சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு ஆதாரம் இல்லை என்று கண்டதாக சொல்லப்படுகிறது. கலிலேயாவின் மன்னன் ஏரோதுவும் அந்த சமயத்தில் எருசலேமில் இருந்தான். இயேசுவும் கலிலேயராக இருந்தபடியால் பிலாத்து இந்த விஷயத்தில் ஏரோதுவின் கருத்து என்னவென்று அறிய எண்ணி இயேசுவை ஏரோதுவிடம் அனுப்பினான். ஆனால் ஏரோதுவும் மரண தண்டனைக்கு ஏதுவான எதையும் இயேசுவிடம் காணாதபடியால் அவரை திரும்ப பிலாத்துவிடமே அனுப்பிவிட்டான். ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகையின் போது ரோம ஆளுநர் ஒரு யூத குற்றவாளியை சிறையிலிருந்து விடுவிப்பது வழக்கம். இது யூதர்களை சந்தோஷப்படுத்தும் வண்ணமாக செய்யப்பட்டது. யார் தங்களுக்காக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று யூதர்களே தீர்மானிக்கலாம். வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்கும்படி பிலாத்துவை கேட்க அவர்கள் தொடங்கினார்கள். பிலாத்து இயேசுவிடம் ஒரு குற்றமும் காணப்படாதபடியினால் அவரை விடுதலை பண்ண அவன் விரும்பினான். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து கொண்டான். எனினும் பாமர யூதர்கள் இயேசுவை விடுதலை செய்தால் சந்தோஷப்படுவார்கள் என நினைத்தான். பாமர மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற குற்றவாளியை விடுவிப்பதன் மூலம் அவர்களையும் சந்தோஷப்படுத்தலாம். அதே சமயம் ஒரு நீதிமானுக்கு அநியாயமாக மரண தண்டனை விதிப்பதையும் தவிர்க்கலாம் என்று அவன் யோசித்தான். இப்படி பிலாத்து மக்களையும் திருப்திப்படுத்தலாம், தமது மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காமலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் பிலாத்துவே ஆச்சரியப்படும் வண்ணமாக மக்கள் இயேசுவை வேண்டாம் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான் இயேசு எருசலேமுக்குள் பவனியாக வருகையில் ஓசன்னா என்று எல்லோரும் ஆர்ப்பரித்தார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு எதிராக திரும்பிவிட்டனர். ஏன் காரணம்? பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பரபாஸ் ஒரு கொலைபாதகன், கலகக்காரன். மக்கள் எவ்வளவு சீக்கிரமாக தங்கள் பிரதான ஆசாரியர்களின் வலையில் விழுந்து விட்டார்கள் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. எவ்வளவாய் நிலையற்ற மக்கள் பாருங்கள். ஒரு வினாடி இயேசுதான் மேசியா என்றார்கள். அடுத்து மறு வினாடி அவரை கொலைபாதகனிலும் கேடுகட்டவர் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே நாளிலே பிலாத்துவின் மனைவி இயேசுவை பற்றி சொப்பனம் கண்டு, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவனுக்கு ஆள் அனுப்பினாள். இதன் மூலம் தேவன் பிலாத்துவுக்கு ஒரு விசேஷித்த எச்சரிப்பை கொடுக்கிறார். மனிதர்கள் பாவம் செய்யாமல் தடுப்பதற்காக தேவன் தமது இரக்கத்தினாலே எச்சரிப்புகளை அனுப்பி கொண்டேதான் இருக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு செவி கொடுக்க வேண்டியது மனிதனின் கடமை. ஆனால் பிலாத்து அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்கினான். அவன் தேவனை பிரியப்படுத்துவதை விட மனிதர்களை பிரியப்படுத்துவதையே அவன் தெரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உள்ளம் யாரை தெரிந்து கொள்ளுகிறது? உலகத்தையா, கிறிஸ்து இயேசுவையா? பிரியமானவர்களே, இயேசுவை உறுதியாய் பற்றி நில்லுங்கள். இந்த லெந்து நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் நான் இதை கேட்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையிலே இயேசுப்பட்ட அவமானங்களை நீங்கள் நிச்சயமாகவே அறிய வேண்டியது இருக்கிறது. காரணம், நம்மை நேசித்தபடினாலே, நம்மை விடுதலையாக்கும்படி
இந்த மனுஷகுமாரன் இவர் எவ்வளவாய் அவர் நொறுக்கப்பட்டார், எவ்வளவாய் வேதனைகளை அனுபவித்தார். எந்த ஜனங்களுக்காக, எந்த மக்களுக்காக அவர் வந்தாரோ அந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர்கள் மாறிவிட்டார்களே. பிரியமானவர்களே, நம்முடைய மனம் மாறுகிற மனமாக இருக்கிறது. நிச்சயமாகவே மனிதன் ஒருவரை எப்படி தீர்ப்பிடுகிறான் என்று சொன்னால், ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறியவே இல்லை. அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறியவே இல்லை. நிச்சயமாக பிரியமானவர்களே, இயேசுதான் மேசியா, அவர்தான் இரட்சகர், அவர்தான் நம்முடைய விடுதலை நாயகன் என்பதை இந்த நாளில் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்று அந்த ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். ஆகவே அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேல் விழட்டும் என்று சொல்லி, இயேசுவின் மேல் வர வேண்டிய அந்த இரத்தப்பழி எங்கள் மேல் வரட்டும் என்று சொன்னபடினாலே அடுத்து யூதர்கள் ஒருவருமே இல்லாத அளவுக்கு ரோம சாம்ராஜ்யம் அவர்களை அழித்து போட்டது. நிச்சயமாக பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை அவருக்கென்று திறந்து கொடுப்போம். இயேசுதான் இரட்சகர் என்று நாம் அறிக்கை பண்ணுவோம். நமக்காக பாடுபட்ட, நமக்காக நொறுக்கப்பட்ட, நமக்காக எல்லா சித்திரவதைகளும் அனுபவித்த, நம்மை மீட்கும்படி, நம்மை விடுதலையாக்கும்படி அவர் தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, நல்லவரே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, அப்பா நித்தமும் எங்களோடு கூட பேசுகிறவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய சிலுவையை நாங்கள் தியானித்தோம் அப்பா. எஸ்டடி ராஜா, உம்மை அறியாத ஜனங்களாக நீர் நேசிக்கிற ஜனங்கள் இருந்தார்களே, நீர்தான் மேசியா என்று அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்ததுப்பா. இந்த நாட்களிலும் சுவாமி எத்தனையோ ஜனங்கள் இதுபோல கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க சுவாமி. சரியான தெய்வத்தை கண்டுகொள்ள முடியாமல், சரியான தெய்வம் யார் என்று அறியாதபடிக்கும் அநேக ஜனங்கள் அப்பா அறியாமையினாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள். இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா எங்கள் ஜெபத்தில் அப்பா ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ராஜா, இந்த உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, எங்கள் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமராஜா, நாங்கள் இருக்கிற எங்கள் சொந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தெருக்கள் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டார், எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்டருளுவீராக. இயேசுவே, நீர் எவ்வளவா எங்களுக்காக பாடுகளை பட்டீர், அவமானங்கள் பட்டீர் என்பதை நாங்கள் அப்பா அறிகிறோம் சுவாமி. அமராஜா, இயேசுவே, எந்த வாயினாலே இயேசுதான் மேசியா, அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அப்பா பாடின அதே நாவுகள் அடுத்து இவர் மோசமானவர், இவரை கொலை செய்யும் என்று சொன்னார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோமே. எஸ்அப்பா, ஜனங்கள் மாறுகிற ஜனங்களாக இருக்கிறாங்கப்பா. மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்பதை நீர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறீர் சுவாமி. எஸ்டடி ஆனால் எஸ்அப்பா, நீர் மாறாதவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் சொன்னதை செய்கிறவர். அமராஜா இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா நாங்கள் அதை நம்புகிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் மனுஷர்களே அல்ல, நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா. நாங்கள் நிச்சயமாகவே இயேசுவே, நாங்கள் உண்மையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா, உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எஸ்டடி நாங்கள் மனிதர்களை நாடி அல்ல, என் இயேசுவை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கணும். இந்த அதிகாலை வேளையில் அப்பா உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படணும் அப்பா. சிலுவையில் நீர் சிந்தின அந்த ரத்தம் அப்பா, நீர் அடிக்கப்பட்ட பொழுது, நொறுக்கப்பட்ட பொழுது, உங்களுடைய சரீரம் பிக்கப்பட்ட பொழுது அப்பா அதிலிருந்து சிந்தின ரத்தம் எங்களை விடுதலை ஆக்கிட்டு பிசாசின் தலையை அது நசுக்கினதே சுவாமி. அவன் கிரியைகள் எல்லாவற்றையும் நீர் முறியடிச்சிரே. அமராஜா இயேசுவே, எங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வைத்திருந்த திட்டத்தை அப்பா நீர் முறியடித்தீரே அப்பா. எங்களை விடுதலையாக்கி நீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே. உன்னதத்தில் வாசமாக இருக்கிற தேவன் எங்களுக்காக உம்மையை நீர் தாழ்த்தி அப்பா இந்த பூமிக்கு நீர் இறங்கி நீரே சுவாமி. அமராஜா இயேசுவே, உயர்விடத்திலிருந்து வந்த எங்கள் தெய்வமே, தாழ்விடத்தில் நீர் இறங்கி நீரே.
எங்களை மீட்டு எடுத்தீரே அப்பா, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அப்பா உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படணும் அப்பா. ஆமாம் ராஜா இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ராஜா நீர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீர் செய்வீராக சுவாமி. ஆமாம் ராஜா இயேசப்பா, எங்களை நீர் நினைவில் அன்றே வைத்திருந்தீர் சுவாமி. ஆமாம் ராஜா இயேசுவே, எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருந்தீரப்பா. ஆனாலும் எங்களை தெரிந்து கொண்டீரே. ஆமாம் ராஜா இயேசப்பா, நாங்கள் நீதிமானா இல்லாத பொழுதும் நீர் எங்களை உம்முடைய நினைவில் வைத்திருந்தீரே அப்பா. எங்களை மீட்கும்படி நீர் உண்மையே தியாகமாக ஒப்பு கொடுத்தீரே இயேசுவே. இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு சுவாமி, அகாப்பே அன்பு, இந்த உன்னதமான அன்பு, இந்த உண்மையான அன்பு ராஜா இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு இருதயத்திலும் ஊற்றப்படட்டும் சுவாமி. எஸ்டடி அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் சர்வ வல்லவர் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்கள் கிருபாதார பலி அப்பா. எஸ்டடி இயேசுவே, எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழியச் செய்கிறவர், எங்கள் அக்கிரமங்களை எண்ணாது இருக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. சகாயம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஏழைக்கு இறங்குகிறவர், இக்கட்டுக்கு எங்களை விலக்குகிறவர் அப்பா. நீர் எங்களை ரட்சிக்கிறவர், எங்களை மீட்கிறவர், எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவர், நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர் அப்பா. நீங்கள் இயேசப்பா உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இரக்கமும் மன உறக்கமுமானவரே உமது நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, உத்தமனுக்கு துணையாக இருக்கிற தேவனப்பா. நீங்கள் எங்கள் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், உன்னதமான எங்கள் தேவகுமாரனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிகாலை வேளையிலப்பா உம்முடைய வல்லமை அதிகமாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா இயேசப்பா, பகலிலே மேகத்தினாலும் இரவில் அக்கினினாலும் வெளிச்சத்தினாலும் எங்களை வழிநடத்தின தெய்வம் அப்பா. நீங்கள் நீரூற்று அண்டை எங்களை வரவிட்டு அமராஜா இயேசப்பா எங்களை புஷ்டியாகவும் எங்களை ஆரோக்கியமாக வழி நடத்துகிறவர் அப்பா. நீர் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிறவர் என்று சொல்லப்படுகிறேன். கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறவர் அப்பா. நீங்கள் ஹல்லேலூயா இயேசப்பா, எரிகோவின் கோட்டையை விழத்தள்ளினவரே, இந்த நேரத்திலும் சுவாமி அப்பா, ஒருவேளை அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, என் இயேசுவின் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது அப்பா, நீர்ப்பட்ட ஹல்லேலூயா அடிகளை உம்முடைய காயங்களை அப்பா நாங்கள் காண்கிற பொழுது, இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற பொழுது, அந்த சிலுவை அண்டை நாங்கள் நின்று உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே நாங்கள் விடுதலை ஆகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தானே விடுதலைகள் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சிலுவையை தியானிக்கிற இந்த நேரத்தில் தானே இயேசு எவ்வளவா எங்களுக்காக அவமானப்பட்டார், அவர் எங்களுக்காக எவ்வளவா நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா, எங்கள் பாவங்கள் நிமித்தமாக, எங்கள் சாபங்கள் நிமித்தமாக எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை அப்பா உங்கள் மேலே வந்தது என்று சொல்லியும் இயேசுவே, எங்கள் மேல் இருந்த வியாதிகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். இப்பொழுதும் பலவீனர்களுக்காகவும் வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா இதை அப்பா கவனிக்கிறார்களோ, இந்த ஜெபத்தில் இணைகிறார்களோ அப்பா, அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவரின் பதில் தருவீர் சுவாமி. ஒருவேளை தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், தன் குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம், வியாதிப்பட்ட தன் குடும்பத்தில் இருக்கிற அப்பா நபருக்காக ஜெபிக்கலாம். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இந்த அதிகாலை வேளையில் சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. எப்படிப்பட்ட கேன்சர் வியாதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உங்களுடைய தழும்புகளாலே சுகமாக வேண்டும் அப்பா. இப்பொழுது நான் விடுதலையை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசே ஹல்லேலூயா, மனுஷனை அழிக்க வந்த ஹல்லேலூயா கேன்சர் கட்டிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் அதை கேன்சல் பண்ணுறேன். சரீரத்திலிருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகணும், மாற்றங்கள் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவை, இதயத்தில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள் மற்றும் இயேசப்பா ஹல்லேலூயா இதயத்தில் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக. எஸ்டடி இதயத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்காக நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் இது என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்கள் இதயத்தில் கைகளை வையுங்கள். என் ஆண்டவராக இயேசு அற்புத சுகத்தை உங்களுக்கு இப்பொழுது தருகிறார். இயேசு இப்பொழுது அற்புத சுகத்தை உங்களுக்கு தருகிறார். உங்கள் இதயத்தில் காணக்கூடிய வலிகள், இதயத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் ஹல்லேலூயா இயேசப்பா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதய வலி இப்பொழுது நீங்கி போகட்டும், இதய பிரச்சனைகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, இதயத்தில் அப்பா இரத்த ஓட்டம் சீராக ஓடுவதாக, இதயம் சீராக துடிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, இந்த
காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புத அடையாளங்களை இப்பொழுதே நீர் செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாவதாக. அப்பா பிதாவே, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கல்வாரி சிலுவையில் இருந்து வரக்கூடிய அந்த வல்லமை, ஹல்லேலூயா அப்பா, நீர் சிந்தின இரத்தத்தினால் வரக்கூடிய அந்த விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா அதிகமான உம்முடைய ஆற்றல் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் யூதராஜ சிங்கமே, ஹல்லேலூயா தாவீதின் வேறுமானவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா, எங்களை நீர் முன் குறித்து இருக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதே. ஹல்லேலூயா. தெளிக்கப்படக்கூடிய இரத்தமாக இருக்கிறது. இப்பொழுதும் அப்பா சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் தெளிக்கிறேன். பிசாசுகள் தெளிக்கிற இந்த நேரத்தில் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிற இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இயேசுவை தெளிக்கிற இந்த நேரத்தில் விபச்சார எண்ணத்தில் உள்ள ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிற இந்த நேரத்தில் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, மந்தமாய் படிக்கிற பிள்ளைகள் மேலே நான் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அற்புத சுகமளிக்கும் வல்லமை இந்த அதிகாலை வேளையிலே ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் அப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசுவே, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிதாவே அப்பா, எங்களை கனப்படுத்தும் தெய்வம் அப்பா. நீங்கள் உம்மை நம்புகிற பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிறவர் அப்பா. நீங்கள் இயேசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. 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 உம்மை அறிகிற அறிவில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஜீவனை நான் பேசுகிறேன் அப்பா. ஜீவனை பேசுகிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, உங்கள் கிருபை இந்த நேரத்தில் வெளிப்படணும். ஜீவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. இருள் இப்பொழுது மாறட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் நீர் காப்பாற்றுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்லுகிறார்களோ, இயேசுவே உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா, உம்மை நேசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பிரியமானவர்களை இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணுங்களேன். சொல்லுங்க, இயேசப்பா நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, பிதாவாகிய தேவனே, நீர் அனுப்பின உம்முடைய ஒரே பேரான குமாரனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் எங்களுக்காகவே அடிக்கப்பட்டார். எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் சாபங்களுக்காக, எங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கினைக்காக, எங்கள் மேல் காணக்கூடிய அந்த வியாதிகளுக்காக, பலவீனத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் சித்திரவதை செய்யப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார். ஐயோ ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காகவே அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இயேசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி உங்களுடைய தழும்புகளால் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகணும் அப்பா. சிலுவையில் நீர் சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு என் ஆண்டவர் இப்பொழுதே அற்புதத்தை செய்வீராக ராஜா. பலவீனத்தில் பலன் தருவீராக. பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். காய்ச்சல், தீராத காய்ச்சல் யாரோ ஒருவருக்கு அப்பா நீங்கள் உணர்த்துறீங்க ராஜா. எஸ்டடி காய்ச்சலிலே உங்கள் பிள்ளை சித்திரவதைப்பட்டு கொண்டு இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். கவலையோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பிள்ளையின் மேல் காணக்கூடிய அந்த காய்ச்சல் இப்பொழுதே வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. காய்ச்சல் மறைந்து போகட்டும் அப்பா. இயேசப்பா, இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். கணவன் மனைவிக்குள்ளே காணக்கூடிய பிரச்சனைகளில் அப்பா ஒரு மாற்றம் வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்கு அப்பா ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க தீர்ப்பு இந்த நாட்களிலே உண்டாகிறது. உங்களுக்கு கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மீண்டும் நான் ஒன்று இணைப்பேன், உங்களை ஒன்று சேர்ப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, கணவன் மனைவியை நீர் இணைப்பீராக. அமராஜா, பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பீராக. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், சத்துருவின் தந்திர மந்திரங்களுக்கும், ஆந்திரிக கட்டுகளுக்கும், பில்லி சூனி ஆவிகளுக்கும் இந்த அதிகாலை வேளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
பிள்ளைகளை விட்டு நீர் அதை விலக்குவீராக. தேவ வல்லமை இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் அசைவாடி கொண்டு இருக்கணும் அப்பா. ராஜா, இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவர் நீர் அற்புதமாக என்னுடைய பிள்ளைகளை நடத்தணும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகட்டும் அப்பா, ஜெயம் உண்டாகட்டும் சுவாமி. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பிசாசுகளும் வெக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. அவைகள் ஓடி போவதாக, விலகி போவதாக, அப்பாலே போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஹல்லேலூயா சப்பா வானம் மண்டலங்களிலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத பிசாசன் அதன் கிரியைகளுக்கும் என் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அப்பா விலக்கி பாதுகாப்பீராக ராஜா. அற்புத சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இப்பொழுது உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தோடு இந்த சத்தத்தை கேட்டு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் ஹல்லேலூயா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஒருவரும் வீணாய் அப்பா போகாதபடிக்கு, ஒருவரும் இந்த சத்தத்தை கேட்டு அப்பா வெறுமையாய் போகாதபடிக்கு என் ஆண்டவர் உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அதிகாலை வேளையில் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. நித்தம் இந்த ஜெபத்தை கேட்கிற அப்பா இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அவர்களுக்காக குடும்பங்களுக்காக அப்பா நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது அப்பா உம்முடைய ஊழியக்காரனுக்கு, அதாவது உம்முடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் ஆகிலும் அதற்கேற்ற பலனை அவர்கள் அடைந்து தீர்வார் என்று சொல்லி அமராஜேசப்பா இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் மீண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் தாங்குவீர் சுவாமி. தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருமே ஆளுகை செய்யட்டும். அளவில்லாதபடி கிருபையும் சமாதானமும் நிறைவான சந்தோஷமும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.